வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உளுந்தங்கஞ்சி. அதுக்கு 1/2 டம்ளர் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் உளுந்து லைட்டாக வறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, ஒரு 10 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ கஞ்சி வைக்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணி காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அரிசி முதல் போட்டுக்கிறேன். இந்த கஞ்சி ரொம்ப சத்தானதுங்க. எங்கள் பாட்டி காலத்திலேருந்தே இது செய்து தந்துட்டு தான் இருக்காங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. உளுந்து போட்டுட்டேங்க. அரிசி போட்டேன், உளுந்து போட்டேன். இப்போ தேங்காய் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். பூண்டு, வெந்தயம், சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. ஒரு 5 விசில் விடணுங்க. இது நல்ல குழைவாக வேகணும். நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் இந்த கஞ்சிக்கு இடையாகாதுங்க. இப்போ கொதி வருதுங்க. இந்த கஞ்சி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தரமாவது செய்து பார்க்கணுங்க. இப்போ இது கொதிச்சதும் ஒரு 5 விசில் விடணுங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாம். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வத்தல் வகைகள்லாம் நல்லா தொட்டுக்க எடுத்துக்கலாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுங்க. வயிறு நல்லா சுத்தமாக இருக்கும். கரும்பு சர்க்கரையும் இதுக்கு தொட்டுக்க நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.